ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த தாயானவள் இப்பொழுது உனக்கு நல்லதொரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே பேச வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, அது எப்படி உன்னால் இத்தனை நாட்களும் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை ஒரே நாளில் தீர்த்துவிட முடியும் அம்மா என்று நீ என்னிடத்திலே கேட்கலாம். என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனநிலை அறியாதவள் நான் கிடையாது. உன்னுடைய மனதில் என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஓடுகிறது என்பதனை அறிந்த பிறகுதான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லும் பொழுது அதை நீ செய்து கொண்டிருப்பதனால் உடனடியாக பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. என் தங்க குழந்தையே, ஒவ்வொன்றும் அடுத்த நிலையை சென்று கொண்டிருக்கிறது. நீயும் அடுத்த கட்டத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக விரைவாகவே எல்லாவற்றையும் நீ முடித்து உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நீ அடையத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போனதில்லை. அது தாமதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் கிடைக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். நீ மனம் விரும்பியபடியே உன்னிடத்தில் அதையெல்லாம் வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக ஒரு பொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வைத்து நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். சரியான விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறான விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதும் என்று உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வீட்டிற்குள் எந்நாளுமே சண்டைகளும் சச்சரவுகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, என்றாவது 2 நாட்கள் நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் 3வது நாள் அந்த சந்தோஷம் எங்கே போனது என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிடுகின்றன. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ இப்படியே கடந்து வரும் பொழுது இதற்கு தீர்வே கிடையாதா அம்மா? நான் இப்படியே தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது நீ இப்படித்தான் பேசுகின்றாய். என் தங்க குழந்தையே, அது மட்டுமல்ல, நீ பேசுகின்ற வார்த்தைகளில் மனமுடைந்து போவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே நீ சென்று விடுவது போல உனக்குள்ளே எண்ணங்களை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட சில நேரங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகிறது. நம்மை நம்பியவர்கள் எல்லாம் நம்மை காயப்படுத்தும் பொழுது நேற்று நம்மோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு இன்று நம்மை கண்டால் எரிச்சல் படுவது என்பது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது இந்த தாயானவளுக்கு தெரியாமல் இல்லை. என் அன்பு பிள்ளையே, நீ நினைக்கலாம், நேற்று எழுந்திருக்கும் பொழுது யார் முன்னால் இருந்து சிரித்து பேசினாய்? நேற்று உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது? அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்துப்பார். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ அடைந்த சந்தோஷத்தை, நீ மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களை சில பொல்லாதவர்கள் கண்முன் பட்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, அந்த கண்ணால் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகிற நிலைமை வந்துவிட்டது. என் தங்கமே, குடும்பத்திற்குள்ளேயே உனக்கு இது மாதிரி செய்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கலாம்? ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள்? நம் வாழ்க்கை மட்டும் இங்கே கஷ்டத்தில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு உன் மீது கண் திருஷ்டியை போட்டு விட்டார்கள். என் தங்க குழந்தையே, அதனால்தான் நேற்று சந்தோஷமாக இருந்த உறவு இன்று உன் மீது வெறுப்பை கசக்கி விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு. அதனால் அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு
நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உனக்கு தோல்வியைத்தான் கொடுத்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா? நீ முயற்சிகளை அதிகமாக செய்யும் பொழுது உன் மீது கண் திருஷ்டி பட்டுவிட்டது. நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை சரியாக செய்து நல்ல பெயரை எடுத்தாலும் சரி, நிச்சயமாக அந்த நேரத்தில் கண் திருஷ்டி உன்மேல் விழுந்து விடுகின்றது. என் குழந்தையே, நீ எப்போது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா, கண் திருஷ்டி என்பது பொல்லாதது என்று சொல்கின்றாய். அது விழுகிறது என்பதற்காக நான் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லது என்னுடைய வேலையை நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன், அப்படி நான் செய்யாமல் இருந்துவிட முடியுமா? மற்றவர்களுக்காக பயந்து பயந்து எதையுமே செய்யாமல் வெளியில் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா என்று என்னிடத்தில் நீ கேட்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நீ கேட்பது நியாயம்தான். ஆனால் உண்மை என்னவென்றால், எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும்படி வாழ்பவர்களுக்கு கண் திருஷ்டி என்பது நிச்சயமாக விழுந்துதான் ஆகும். அதனால் நீ எப்படி இருந்தாலும் அவர்கள் உன்மீது அந்த திருஷ்டியை போடத்தான் செய்வார்கள். அதனால் அதற்கு என்ன தீர்வு என்பதனை நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்து விடப் போகிறேன். அதனால் என் பிள்ளையே, நீ அதனை எப்பொழுதுமே சரியாக பின்பற்றி வர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உன் முயற்சியில் எல்லாமே சரியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, அம்மா சொல்வது போல இதனை நீ செய்துவிட்டால் உனக்கு வருகின்ற அந்த கண் திருஷ்டிகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். இதையெல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்றால், அம்மா சொன்ன இந்த 2 பொருட்களை உன்னிடத்தில் எப்பொழுதுமே நீ வைத்திருக்க வேண்டும். என் அன்பு தங்கமே, அதனை எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அல்லது எப்பொழுதெல்லாம் உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் தெரியுமா? என் தங்க குழந்தையே, மிளகாயை தலையை சுற்றி அடுப்பில் போடுவார்கள். அதனால் இதை நீ கண்டிருப்பாய் அல்லவா? நிறைய இடத்தில் இதை ஒரு பரிகாரம் என்று கூட நாம் கூறலாம். இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது நான் உனக்கு சொல்லிவிடப் போகின்றேன். அதற்கு நீ நல்ல மிளகு ஒரு 10 அல்லது 15 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே அளவு கல்லுப்பையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த 2ஐயுமே உன்னுடைய வலது உள்ளங்கையில் மடித்து கிழக்கு பார்த்து நின்று கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் இதை நீ செய்ய வேண்டும் என்றால், என் குழந்தையே, நாளைய விடியலின் அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்த பிறகு 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த நேரத்திற்குள்ளாக நீ இதை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நீ இந்த கண் திருஷ்டியை செய்யலாம். இரவு நேரம் சென்றுவிட்டது என்றால் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இது போன்று உன்னுடைய கண் திருஷ்டியினை நீ போக்கிவிடலாம். என் அன்பு குழந்தையே, நீ செய்கின்ற இந்த விஷயத்தை ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொண்டு நீ செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? முதலாவதாக நீ எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல், இதுவரை எனக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, யாருடைய கண் திருஷ்டிகளும் என் மீது விழுந்துவிடக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்லபடியாக நடந்து லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும், யாரை கண்டும் மனதில் குழப்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். இதனை வேண்டிக் கொண்டு இதை நீ தலையை சுற்றி நெருப்பில் போட்டால் நிச்சயமாக உன் கண் திருஷ்டிகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று என்னுடைய தாயின் வாக்கினை நான் தர வரவில்லை. மாறாக உன் குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கின்றது. என் அழகு குழந்தையே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனைதான். என் குழந்தையே, நம் குலத்தில் இருக்கின்ற அவர்களே இது போன்று செய்கின்றார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை எல்லாம் இன்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் நான் சொல்வதை கேள். என் குலத்தில் யார் அப்படி செய்கின்றார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன அவர்கள் செய்து விட்டார்கள், அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, இதனை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்ல போகின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதனை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன். அது என்னவென்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படி நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீயே முழுமையாக கேள். பிறகு நீயே முடிவெடு. என் தங்கமே, நான் தான் உன் குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதே போல அவர்களும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று நான் இதுநாள் வரையிலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்றுதான். எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன ஒரு விஷயம் என் நெஞ்சை பிளக்கச் செய்து விட்டது. என் குழந்தையே, எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் தெரியும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நான் மட்டும்தான் அறிவேன். அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதனை உனக்கு தெரிந்த பிறகு நீ அதனை உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, இதை கேட்ட பின்பு அவர்கள் மீது நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்டு விடாதே. அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, மிகப்பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்துவிட மாட்டாயா? என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கின்றார்கள் என் குழந்தை. அதனால் அவர்களை எப்படியாவது ஒன்றும் செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலேயே வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது, நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது. நிஜமான உண்மை. என்னால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் பிள்ளையே, என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கின்றார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஏதோ சிறு மனசங்கடங்கள் இருக்கின்றது, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது.
அம்மா, உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆனாலும் கேட்பதில்லை. உன் பக்கம் தவறு இருக்கின்றதா, அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்புதான். தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேசவே மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்காகத்தான் தன் நியாயத்தை வழங்க வேண்டியது என் கடமை. ஆனால் ஒருபொழுதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்பது என்னுடைய வேலை கிடையாது. எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய கடமையாகும். என் தங்க குழந்தையே, இது என்னுடைய வேலை. நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேனே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் எந்த தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. உனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தெரியாமல் தான் அவர்கள் சற்று மனக்குழப்பத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் அவர்களினிடத்தில் நீ இது வேண்டாம், இந்த விஷயத்தில் நாம் பொறுமையாக இருப்போம், நாம் சற்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்தாவது போக வேண்டும். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, நான் உன் குலதெய்வம். எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் விட்ட பிறகு நான் அதையெல்லாம் பார்த்து கொள்வேன். அது என்னுடைய பொறுப்பல்லவா? அதன் பிறகு அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகின்றேன். அவர்களுக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுத்து விடுவேன். பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகின்றது. அதை பற்றி எல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாரெல்லாம் நீதியை, தர்மத்தை மீறி எந்த ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ, நம் குலத்திற்கு அவமானத்தையும் அவப்பெயரையும் உண்டாக்குகிறார்களோ அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். அது எல்லோருமே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் எல்லாம் நான் இப்பொழுது ஒரு பதிலை தந்துவிடுகின்றேன். இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம்தான். இது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகும். இப்பொழுது நான் உன்னிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். அதனால் நீ பயப்பட வேண்டாம். என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று வேண்டினார்கள் என் குழந்தையே. அப்படி ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் குலதெய்வம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன். என் தங்க குழந்தையே, இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான தண்டனைகள் அவருக்குத்தான் நிச்சயமாக கிடைக்கும். என் குழந்தைகளுக்குள் சண்டை வருவது சாதாரணம்தான். இருந்தாலும் கூட ஒருவரை அழிக்க நினைக்கின்ற அளவிற்கு மனநிலைக்கு நீ சென்று விடாதே. இதனை நீ தைரியமாக எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தண்டனையை நான் அவர்களுக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன். என் குழந்தை, இதனை பொறுக்க முடியாமல் தான் மனசங்கடத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தவறு செய்தவர்களுக்கு உன் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அவற்றை செய்வதில் எந்த ஒரு விளையும் இல்லை. என் குழந்தையே, அவர்களையெல்லாம் நான் பார்த்து கொள்.